வணக்கம், இது வைகரை விருந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ப்ளம் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க. ப்ளம் கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். உலர்ந்த கருப்பு திராட்சை, உலர்ந்த ப்ரௌன் திராட்சை, ஆரஞ்சு தோல், செர்ரி, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மிக்ஸ்டு நட்ஸு, டூட்டி ஃப்ரூட்டி, சர்க்கரை, வெண்ணெய், சர்க்கரை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாங்க. அதை நம்ம தண்ணி ஊற்றாமல் ஒரு பேனில் போட்டுக்கிட்டு லோ ஃப்ளேமில் கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. அது கேரமலைஸ் ஆகிடும். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் ஹாட் வாட்டர் அரை கப்பு ஊற்றிக்கலாங்க. ஊற்றிக்கிட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி, திராட்சை 2 திராட்சையும் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூனுங்க, முந்திரி பாதாம் எல்லாம் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன். இது இப்போ போகிறது எல்லாமே 2 டேபிள் ஸ்பூனுங்க. ஆரஞ்சு தோல் மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. 1/4 கப் வெண்ணெய், அரை கப் சர்க்கரை 2 போட்டுக்கலாங்க. போட்டுக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வரலும் கொதிக்க விடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதை இறக்கி வச்சிடலாம். நல்லா சில்லுன்னு ஆகட்டுங்க. அது வரலாம் இறக்கி வச்சிடலாம். ஆறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு அரை கப் பாலில் 1/4 கப் லெமனை புழிஞ்சிட்டுக்கலாங்க. மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர், சின்னமன் பவுடர் எல்லாம் போட்டுக்கலாங்க. ஒரு குக்கரில் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை ப்ரீஹீட் பண்ணலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா 1 கப்பு, கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், மில்க் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூன், சின்னமன் பவுடர் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா ஜலிச்சிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸோட கலவையை எடுத்து இதில் கொட்டிக்கலாங்க. அப்படியே கலந்துட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, லெமன் புழிஞ்சு அந்த பாலை ஊற்றி கலந்துக்கலாங்க.
இப்போ ஒரு பாத்திரத்தில் வெண்ணெய் தடவிக்கலாங்க. பட்டர் பேப்பர் வச்சு வெண்ணெய் தடவிருக்கேன் நான். நம்ம செய்து வச்சுருக்கிற கலவையை இதில் ஊற்றிக்கலாங்க. நான் 1 கப்புன்னு சொல்கிறது வந்து 1/4 லிட்டர் புளிக்குங்க, அந்தளவுக்கு. இப்போ நாம் அதை ஊற்றிட்டு நல்லா தட்டி விட்டுக்கலாங்க. தட்டி விட்டுக்கிட்டு நம்ம இப்போ குக்கரில் எடுத்து அதை வச்சிடலாம். 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரலும் வேகட்டுங்க. அது நம்ம இதை குத்தி பார்க்கலாங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துடுச்சு. இப்போ இது வெந்துடுச்சுங்க. சூப்பரான ப்ளம் கேக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களே இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வைகரை விருந்து சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்க. நன்றி, வணக்கம்.